இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பேஸ்ல இருக்கு. எப்படி நான் எப்படி சொல்லுவேன்னா வந்து பேப்பர் எல்லா கடையிலையும் கிடைக்குது, அதே மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட் எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஆனா எல்லாரும் ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லாரும் ரைட்டர். அது போலதான் பிலிம் மேக்கிங். டெக்னாலஜி ஜனநாயகப்படுத்தப்பட்டுருச்சு. செல்போன்லயே நீங்க படம் எடுக்கலாம். மிக சரியான அவுட்புட்டா இருந்தால் சினிமா வந்து நான் சொல்ல அந்த கண்டென்ட்டும் வே ஆஃப் மேக்கிங்கும் கரெக்டா இருந்தால் நான் உலக திரைப்பட சம்பந்தப்பட்டவருடைய தொடர்பு கொள்றதுக்கு இடையில இருக்க எந்த தடையும் இல்லை. இளம் கலைஞர்களுக்கு இந்த தடை கிடையாது. இப்ப நான் ரீசெண்டா ஹாலிவுட்டும் போனேன். எனக்கு வந்து வால்ட் டிஸ்னியோட அனிமேஷன் தான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்டின் ஸ்கார்செஸி மாதிரி பெரிய டைரக்டர் வார்த்தையும் படிச்சது எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. ஹாலிவுட் இஸ் டெட்னு தான் சொல்றாரு. பெரிய மாபெரும் இயக்குனர், மாபெரும் கலைஞர், டெட்னு தான் சொன்னார். நான் இப்ப போய் பார்த்தப்போ லிட்டரலா டெட் தான். ஆக்சுவலா எல்லா ஃப்ளோரும் சும்மா கிடக்கு. ஹாலிவுட வேடிக்கை பார்க்க வர டூரிஸ்ட் கிரௌடு கூட குறைஞ்சிச்சு. டெக்னாலஜி கிரியேட்டிவ் பீப்புள் கிட்ட, அதாவது கலைஞர்கள், வளரும் கலைஞர்கள் கையில டெக்னாலஜி வேலை. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா முதல்ல வந்து இந்த படங்களை எடுத்துக்கிற இளம் கலைஞர்கள் அவர்களுக்கு முதல்ல மேடையில் இருக்கிற அனைவர் சார்பாகவும் என்னுடைய வார்த்தையை தெரிவிக்கிறேன். ஆக்சுவலா முன்ன எப்போதும் விட ஆஃப்டர் ஃபிலிம் மேக்கிங் வந்து எப்படின்னா டெக்னாலஜி வந்து ரிமார்க்கபிளா சேஞ்ச் பண்ணிச்சு. அதாவது படம் எடுக்கிறது அதுல வந்து இப்ப இந்த போன முறையும் ஆக்சுவலா கால்டேவிலும் சாமிநாதன், பாலசாமிநாதன் ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட இதையும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய மூமெண்டா இதுவுமே வரணும், வளரணும் விரும்புறேன். ஆக்சுவலா யங் ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு எவ்ரி இயர் ஒரு சின்ன அவதியோ எங்களுடைய வாழ்க்கை காமிக்கிறதுக்கு அல்லது பாராட்டப்பட வைக்கிறதுக்கு கூட இண்டஸ்ட்ரியில இருக்கிற ப்ராமினன்ட் பீப்புள் அதை பாக்குறது. இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் வளர்ற கலைஞர்களுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப பலகாலம் வந்து கேப் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப என்னன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பேஸ்ல இருக்கு. எப்படி நான் எப்படி சொல்லுவேன்னா வந்து பேப்பர் எல்லா கடையிலையும் கிடைக்குது, அதே மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட் எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஆனா எல்லாரும் ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லாரும் ரைட்டர். அது போலதான் பிலிம் மேக்கிங். இந்த தர்ஸ்ட் வந்து நான் படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் டுவர்ட்ஸ் அந்த ஆர்ட் ஃபார்மை நோக்கி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறதுக்கு சில பேருக்கு தான் வந்து அந்த ஸ்பிரிட் இருக்கும். சில பேர் தான் அதை வந்து ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்ப என்னன்னா முன்ன நான் சொன்னது போல பேப்பரை போல, அதாவது டெக்னாலஜி ஜனநாயகப்படுத்தப்பட்டுருச்சு. செல்போன்லயே நீங்க படம் எடுக்கலாம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு செல்போன்ல ஒரு நோமேடிக் ஃபேமிலி, அதாவது ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு நாடோடி குடும்பம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து யூரோப்புக்கு டிராவல் பண்றத செல்போன்ல எடுத்த படத்தை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப என்ன தூக்கமே போயிடுச்சு. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பாசிபிலிட்டி இருக்கா சினிமாவில். இப்போ வந்து சினிமா இனவே என்ன சொல்லுங்க, ஒரு ரைட் வந்துருச்சு. இப்படியா இருந்தாலும் ஒரு கலைஞர் மனிதத்தை நோக்கிய கதை எழுதணும், கூட என்னென்ன எக்ஸிபிட் பண்றது, அதாவது நான் வந்து யாருக்கு காமிக்கணும் அப்படின்றதுல இந்த மாதிரி தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு தடையெல்லாம் மீறி போயிடுச்சு. நான் வந்து மிக சரியான அவுட்புட்டா இருந்தால் சினிமா வந்து நான் சொல்ல அந்த கண்டென்ட்டும் வே ஆஃப் மேக்கிங்கும் கரெக்டா இருந்தால் நான் உலக திரைப்பட சம்பந்தப்பட்டவருடைய தொடர்பு கொள்றதுக்கு இடையில இருக்க எந்த தடையும் இல்லை. இளம் கலைஞர்களுக்கு இந்த தடை கிடையாது. அந்த வகையிலே கூடவே இப்ப நான் ரீசெண்டா ஹாலிவுட்டும் போனேன். எனக்கு வந்து வால்ட் டிஸ்னியோட அனிமேஷன் தான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் ஸ்டுடியோ போகணும்னு நினைச்சதுல ஆக்சுவலா போயிட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்து லிட்டரலா வந்து ஹாலிவுட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்டின் ஸ்கார்செஸி மாதிரி பெரிய டைரக்டர் வார்த்தையும் படிச்சது எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. ஹாலிவுட் இஸ் டெட்னு தான் சொல்றாரு. பெரிய மாபெரும் இயக்குனர், மாபெரும் கலைஞர், டெட்னு தான் சொன்னார். நான் இப்ப போய் பார்த்தப்போ
லிட்டரலா டெட் தான். ஆக்சுவலா எல்லா ஃப்ளோரும் சும்மா கிடக்கு. ஆக்சுவலா வந்து ஆனா அனிமேஷன் ஸ்டுடியோஸ்லாம் ஆக்டிவ் இருக்கு. அப்புறம் வந்து விர்ச்சுவல் செட் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. சினிமா வந்து ஹாலிவுட வேடிக்கை பார்க்க வர டூரிஸ்ட் கிரௌடு கூட குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெக்னாலஜி கிரியேட்டிவ் பீப்புள் கிட்ட, அதாவது கலைஞர்கள் வளரும் கலைஞர்கள் கையில டெக்னாலஜி எங்க இருந்தாலும் நீங்க எதையும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துச்சு. பெரிய லிபர்ட்டி, தடைகள் எல்லாம் இளம் கலைஞர்களுக்கு தடையெல்லாம் போக்கிடுச்சு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். இன்னும் பிரிடிக்டா என்ன பண்றாங்க, 2028 ஃப்ளோரே இருக்காதுன்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா நான் எனக்கு தெரியுது ஹேண்ட்மேட் பிலிம் ஏஐல வர்றதும் ஹேண்ட்மேட் பிலிம் கையால வந்து கைத்தறி உடையும் இருக்கு, மெஷின் செய்யற துணியும் இருக்கு பாருங்க. அது மாதிரி பிலிம் மேக்கிங்லயும் கூட கையால் செய்யறதுன்னா நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப பிரிமிட்டிவா நாங்களே எல்லாரும் சேர்ந்து இதை செஞ்சிட முடியும். அதே போல முன்ன பாரதி ராஜா எல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் டைம், பாரதி ராஜா எல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் டைம். ஒரு கிராமத்துக்கு போய் க்ரூ மெம்பர் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு என்ன சொல்றது ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கி இருந்து சினிமா எடுக்கிறோம் பாருங்க. அது எப்படி ஆயிருந்தா சமகாலத்தை அந்த கதை பேசவில்லைன்னா அவ்வளவு பெரிய க்ரூ போக வேண்டியது ஒரு இடம் வந்துருப்பாங்க. ஸோ ஒரு 2 ஆண்டுல மிகப்பெரிய மாற்றங்கள் திரைப்பட துறைக்குழுக்குள்ள வரும் மாதிரி உலகம் முழுமையிலும் இருக்கிற கலைஞர்கள் மற்றும் தொழில் விற்பனர்கள் எல்லாரும் வந்து பண்றாங்க. பார்த்தா போற போக்கு பார்த்தா அப்படி தெரியுது. அந்த வகையில வந்து இது வந்து மிக சரியான நேரத்தில் இளம் கலைஞர்களையும் இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இது வந்து தொடர்ந்து இந்த இப்படியான ஒரு செயல்பாடு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நான் வந்து என் மனதார விரும்புகிறேன். அந்த வகையில இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட் தான். மறுபடியும் உங்கள் அனைவரும் என்னன்னா இனிமே வர்றவங்க இதுக்கெல்லாம் தயாரா இருக்கும். இந்த டெக்னாலஜி வந்து அதாவது எப்ப இருந்தாலும் ஒரு கலைஞர் நான் வந்து ஆர்டிஸ்டிக்கா சொல்லணும், ஹியூமனிஸ்ட் ஒரு என்ன சொல்ற மனிதத்தை முன்னிறுத்துற ஒரு கதையை சொல்லணும், என்னுடைய கல்ச்சரை சொல்லணும், இதெல்லாம் இருந்தாலும் இந்த டெக்னாலஜிக்கலி இருக்கிற அடுத்த பாசிபிலிட்டி எல்லாம் நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நான் பட்ஜெட் போட முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் எந்த இடத்துல எல்லாம் அதை பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் சுருக்கிடலாம். சோ காலத்தோடு சேர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் எப்போதும் முன்பு எப்போதையும் விட இளங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து வாசல் திறந்திருக்குது என்று வாழ்த்தி நிறைவு செய்த நன்றி.